அத்தியாயம் 34. நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் நிகழ்தகவு. இந்த நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தற்செயலாக இருக்கலாம் என்று உங்களில் சிலர் நினைக்கிறீர்கள் என்று எனக்குத் தெரியும். இயேசு சொன்ன தீர்க்க தரிசனங்களை பல ஆண்கள் நிறைவேற்றியிருக்கலாம், அல்லது இஸ்ரேல் செய்த தீர்க்க தரிசனங்களை பல நாடுகள் நிறைவேற்றியிருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். புள்ளியியல் நிகழ்தகவை ஆராய்வோம். இவை உண்மையில் தற்செயல் நிகழ்வுகளாக இருக்குமா என்று பார்ப்போம். முதலில் உங்களுக்கு நிகழ்தகவு பற்றிய சுருக்கமான அறிமுகம் தேவை. ஒரு நிகழ்வின் நிகழ்தகவு நிகழ்வு நிகழக்கூடிய வழிகளின் எண்ணிக்கைக்கு சமம். இது சாத்தியமான விளைவுகளின் மொத்த எண்ணிக்கையால் வகுக்கப்படுகிறது. இதன் விளைவாக வரும் எண் எப்போதும் 1க்கும் 0த்திற்கும் இடையில் இருக்கும். ஒன்று நிகழ்வு நிச்சயமானது மற்றும் 0 என்றால் அது சாத்தியமற்றது என்று பொருள். நிகழ்தகவு நிகழ்வு நிகழக்கூடிய வழிகளின் எண்ணிக்கைக்கு சமம், விளைவுகளின் எண்ணிக்கையால் வகுக்கப்படும். உங்களிடம் 1 பை மிட்டாய் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இதில் 10 மிட்டாய் துண்டுகள் உள்ளன. அதில் 4 நீலம், 3 சிவப்பு, 2 மஞ்சள் மற்றும் 1 பச்சை. நீங்கள் பையில் நுழைந்து நீல மிட்டாய் ஒரு துண்டு வெளியே இழுக்க நிகழ்தகவு 4ஆல் வகுத்தல் அல்லது 0.4 ஆகும். நீங்கள் ஒரு பச்சை மிட்டாய் பெறுவதற்கான நிகழ்தகவு 10 அல்லது 0.1ஆல் வகுக்கப்படும். நீல மிட்டாய் எடுப்பதற்கான நிகழ்தகவு நீல மிட்டாய்களின் எண்ணிக்கையை மொத்த மிட்டாய்களின் எண்ணிக்கையால் வகுக்கப்படும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மற்ற கருத்து சுயாதீன நிகழ்வுகளின் கூட்டு நிகழ்தகவாகும். சுயாதீன நிகழ்வுகள் என்பது ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத அல்லது சார்ந்து இல்லாத நிகழ்வுகள். பையில் இருந்து மிட்டாய் எடுத்து பகடை உருட்டுவது போல அவை சுதந்திரமான நிகழ்வுகள். 2 நிகழ்வுகளின் நிகழ்தகவைக் கண்டறிய ஒவ்வொரு நிகழ்வின் நிகழ்தகவுகளையும் ஒன்றாகப் பெருக்கினால் போதும். சுயாதீன நிகழ்வுகளின் கூட்டு நிகழ்தகவு நிகழ்வின் நிகழ்தகவு நிகழ்வு 2இன் நிகழ்தகவை 1 மடங்கு அதிகமாகும். இப்போது உங்களுக்கு நிகழ்தகவு பற்றிய அடிப்படை புரிதல் இருப்பதால் இதை பைபிள் தீர்க்க தரிசனத்திற்கு பயன்படுத்துவோம். கணிதம் மற்றும் வானியல் கல்லூரி பேராசிரியரான பீட்டர் டபிள்யூ. ஸ்டோனர் சயின்ஸ் ஸ்பீக்ஸ் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதினார். அதில் இயேசு நிறைவேற்றிய தீர்க்க தரிசனங்களை ஒருவர் நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்தார். அவரது பகுப்பாய்வு அமெரிக்க அறிவியல் இணைப்பின் உறுப்பினர்களால் மதிப்பாய்வு செய்யப்பட்டது. மேலும் அவர் வழங்கிய கணித நிகழ்தகவுகள் முற்றிலும் சரியானவை மற்றும் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டன. இயேசு நிறைவேற்றிய 8 தீர்க்க தரிசனங்களை ஸ்டோனர் பரிசீலித்து ஒவ்வொன்றையும் ஒரு மனிதன் நிறைவேற்றுவதற்கான நிகழ்தகவை கணக்கிட்டார். அவர் கருதிய தீர்க்க தரிசனங்கள் மற்றும் அவரும் அவரது மாணவர்களும் ஒவ்வொன்றிற்கும் கணக்கிட்ட நிகழ்தகவு இங்கே. 1. பெத்லகேமில் ஒரு மனிதன் பிறக்க நிகழ்தகவு. மைக்கா 5:2. 2,80,000 ஒரு மனிதனுக்கு சமம் அல்லது 2.8 மடங்கு 10 ஐந்தாவது சக்தி. 2. ஒரு மனிதனுக்கு ஒரு தூதர் தன் வழியை தயார் செய்து கொள்வதற்கான நிகழ்தகவு. மல்கியா 3:1. 1000 ஒரு மனிதனுக்கு சமம் அல்லது ஒருமுறை 10க்கு 3வது சக்தி. 3. கழுதைக்குட்டியின் மீது ஏறி ஒருவர் ஆட்சியாளராக ஜெருசலேமுக்குள் நுழைவதற்கான நிகழ்தகவு. சகரியா 9:9. 100 ஒரு மனிதனை அல்லது ஒருமுறை 10 2வது சக்திக்கு சமம். 4. ஒரு மனிதன் அவனது நண்பனால் காட்டிக் கொடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு மற்றும் துரோகத்தின் விளைவாக அந்த மனிதனின் கைகளில் காயம் ஏற்படும். சகரியா 13:6. 1000 ஒரு மனிதனுக்கு சமம் அல்லது ஒருமுறை 10க்கு 3வது சக்தி. 6. ஒருவன் தன் நண்பனை காட்டிக் கொடுத்ததற்காக லஞ்சம் பெற்று லஞ்சத்தை திருப்பிக் கொடுத்து
மறுத்தால் அதைக் கடவுளின் வீட்டில் தரையில் வீசிவிட்டு குயவரிடம் இருந்து வயலை வாங்குவதற்குப் பயன்படுத்தப்பட்டது. சகரியா 11:13. 100,000-ல் ஒரு மனிதன் அல்லது ஒருமுறை 10 சக்திக்கு சமம். 7. ஒரு மனிதன் முந்தைய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றியிருப்பதற்கான நிகழ்தகவு மற்றும் அவரது வாழ்க்கை சோதனையில் இருக்கும்போது அவர் ஒடுக்கப்பட்டவர், துன்புறுத்தப்படுகிறார், மேலும் தன்னைத் தற்காத்துக் கொள்ளவில்லை. ஏசாயா 53:7. 1000-ல் ஒரு மனிதனுக்கு சமம் அல்லது ஒருமுறை 10 சக்தி. 8. இந்த தீர்க்கதரிசனம் தாவீது அரசனால் எழுதப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை வாழ்ந்த ஒருவர் சிலுவையில் அறையப்படுவதற்கான நிகழ்தகவு. சங்கீதம் 22:16. 10,000-ல் ஒரு மனிதனுக்கு சமம் அல்லது 4வது சக்திக்கு ஒருமுறை 10. ஒரு மனிதன் இந்த 8 அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கான நிகழ்தகவை தீர்மானிக்க அவர் ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தின் நிகழ்தகவுகளையும் ஒன்றாகப் பெருக்கினார். 2.8 முறை 10 சக்தி. ஒருமுறை 10 முதல் 3வது சக்தி வரை. 2வது சக்திக்கு ஒருமுறை 10 முறை. ஒருமுறை 10 முதல் 3வது சக்தி வரை. ஒருமுறை 10 முதல் 3வது சக்தி வரை. 5வது சக்திக்கு ஒருமுறை 10 முறை. ஒருமுறை 10 முதல் 3வது சக்தி வரை. 4வது சக்திக்கு ஒருமுறை 10 முறை. 2.8 முறை 10 சக்திக்கு சமம். 100 குவாட்ரில்லியன் 8 தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும் ஒரு மனிதனுக்கு சமம். 108 பில்லியன் மக்கள் இதுவரை வாழ்ந்த மக்களுக்கு சமம். இன்று வாழும் மக்களுக்கு 8 பில்லியன் சமம். இயேசுவின் முதல் வருகையைப் பற்றி பைபிளில் 300க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இருப்பதை இப்போது கவனியுங்கள். அவை ஒவ்வொன்றையும் இயேசு நிறைவேற்றினார். ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்திற்கும் பத்தில் ஒரு மனிதன் அதை நிறைவேற்ற முடியும் என்ற அபத்தமான பழமைவாத நிகழ்தகவு உங்களிடம் இருந்தாலும், அந்த ஒரு மனிதன் 300களையும் நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறு ஒரு மடங்கு 10ல் இருந்து 300வது சக்தியாக இருக்கும். நீங்கள் குறித்த ஒரு எலக்ட்ரானைக் கண்டுபிடிப்பதற்கு முன் நீங்கள் நமது பிரபஞ்சத்தை விட 4 மடங்கு பெரிய பிரபஞ்சத்தில் தேட வேண்டும். ஸ்டோனர் கூறியது போல், இது பைபிளின் கடவுளின் தூண்டுதலின் நிரூபணம். ஆதாரங்களை வைத்திருக்க பிரபஞ்சம் போதுமானதாக இல்லை என்பதற்கு மிகவும் உறுதியான ஆதாரம். நீங்கள் தர்க்கம், அறிவியல் மற்றும் உறுதியான முறையில் நிரூபிக்கக்கூடிய உண்மைகளை ஆதரிக்கும் ஒருவராக இருந்தால், இந்த சான்றுகள் உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை அளிக்கும். அது நிச்சயமாக எனக்கு செய்தது. கடவுள் எதையும் செய்ய முடியும். பைபிளுக்குத் தேவையான சரியான வார்த்தைகள் இருப்பதை உறுதி செய்தார். அதை எழுதிய தீர்க்கதரிசிகளுக்கும் சீடர்களுக்கும் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னார். எல்லாவற்றிற்கும் மேலாக இது கடவுள் உங்களுக்கு எழுதிய கடிதம். கடவுளால் மட்டுமே எதிர்காலத்தை துல்லியமாக சொல்ல முடியும். இந்த வசனத்தில் நான் கடவுளைக் குறிப்பிடுகிறேன். அது நிகழும் முன் எதிர்காலத்தை என்னால் மட்டுமே சொல்ல முடியும். நான் திட்டமிட்ட அனைத்தும் நிறைவேறும், ஏனென்றால் நான் விரும்பியதைச் செய்கிறேன். ஏசாயா 46:10. புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. வேதவசனங்கள் அனைத்தும் அவரையே சுட்டிக்காட்டுகின்றன என்று இயேசு இந்த வசனங்களில் சொன்னார். பைபிளில் எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேறும் என்றும் இயேசு இந்த வசனத்தில் கூறினார். வானமும் பூமியும் ஒழிந்து போகும் வரை, எல்லாமே நிறைவேறும் வரை, சட்டத்திலிருந்து ஒரு சிறு எழுத்தோ கூட ஒழிந்து போகாது என்று உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். மத்தேயு 5:18. இயேசுவின் மேசியாவைப் பற்றிய பல தீர்க்க தரிசனங்களும் விவரங்களும் பைபிளில் உள்ளன. ஏனென்றால், நீங்கள் அவருடைய வருகையைத் தவறவிடுவதையோ அல்லது அவரை வேறு ஒருவராக தவறாக நினைக்கவோ கடவுள் விரும்பவில்லை. உங்களைக் காப்பாற்றுவதற்காக அனுப்பப்பட்டவர் இயேசு என்பதை கடவுள் உறுதிப்படுத்த விரும்புகிறார். கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக நிராகரிக்கும் எந்த மனிதனும் உலகில் உள்ள மற்ற எந்த உண்மையையும் விட
நிரூபணமான ஒரு உண்மையை நிராகரிக்கிறான். பீட்டர் டபிள்யூ. ஸ்டோனர்